அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அற்புதமான தெய்வீகமான பாரபவ ஆண்டு. தமிழ் ஆண்டில் இது 40வது ஆண்டாக வருகிறது. ஏப்ரல் 14 காலை 8:35 மணிக்கு சதய நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசிக்கும் ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்குரிய ராசி பலனும், நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமமான பரிகாரமும், வணங்க வேண்டிய தெய்வமும், சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் இந்த புத்தாண்டு பலனை பார்த்து உண்மையான உழைப்புடன் தெய்வ நம்பிக்கையுடன் செயல்பட்டால் 100% உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகியே தீரும். பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். உங்களோட ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். வாழ்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளால் அனைத்தும் செயல்கூடட்டும், நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். வாழ்க. மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, துடிப்போடு வேகமோடு சிறந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு தெய்வீகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக பெரும் பலமாக இருக்கப் போகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் எந்திரித்து பறவைகளுக்கு உணவுகளை போடுவதே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் விலகி சரியாகும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் எண்ணம் படியே வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் நீண்ட காலமாக தலையிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 7.5 சனி நடைபெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனங்கள் வேண்டும். முதலீடு தொடர்பான எண்ணங்களும் அதற்குண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு சாதகமாக அமையும். திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகளும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்களும் உருவாகும். அரசு பணிகளில் சற்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் அது. இல்லையென்றால் எதிர்பாராமல் ஏமாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளையும் விரயச் செலவுகளையும் குறைக்க சேமிப்புகள் அதிகரிக்க வேண்டும். இல்லையென்றால் சேமிப்புகள் குறைந்து கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாகவும் எதிர்பாராத செல்வ செழிப்பும் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு விவரங்கள் ரகசியங்களாக வைத்து செயல்படுவதும், மற்றவர்களை நம்பாமல் முழுமையாக செயல்படுவதன் மூலமாக எதிர்பாராத பணவரவும் புதிய திட்டங்கள் மூலமாக முன்னேற்றமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நேரம் அதிகமாக கடின உழைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். வருவாயில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும். புதிய சொத்துக்கள் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வாங்குவீர்கள். இந்த வருடம் மனதிற்கு விரும்பிய மாற்றத்தையும் புதிய அனுபவங்களையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். 7.5 சனி நடைபெறுவதால் உடல் ஊனமற்றோர்களுக்கு தான தர்மங்களை செய்வதும், பைரவரை வழிபாடுகளை செய்வதும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஓம் பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வர நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, உழைப்பு 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 இந்த ஆண்டு உங்களின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டிய ஒரு ரகசியம் உழைப்பு. புதிய முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த ஆலோசனைகள் மூலமாக தெளிவுகள் பிறக்கும். பேச்சுகளில் நிதானத்தையும் விவேகத்தையும் கடைபிடிப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். நண்பர்களின் வட்டம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தோற்றப்பொழிவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியாக குறையும். எதிர்பாராத நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த அதிகபட்சமான யாத்திரைகள் செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய விரிவாக்கங்கள் செய்வீர்கள். எண்ணம்படியே உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் புதிய முன்னேற்றங்களும் உங்கள் தொழிலில் நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாக முடியும். மறைமுகமாக இருந்து வந்த வதந்திகள் விலகி சங்கடங்கள் சரியாகக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. உறவுகளிடம் இருந்த மனக்கசப்புகள் வேறுபாடுகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். குழந்தைகளின் எண்ணங்கள் புரிந்து செயல்படுவது நன்மையை தரும்.
பெண்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் படிப்படியாக குறைந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. இந்த ஆண்டு உங்கள் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக குறையும். எதிர்காலம் குறித்த தெளிவு உண்டாகும். பணவரவு நிச்சயமாக இருக்கும். நீண்டகால ஒரு கடன் பிரச்சனை உறுதியாய் காணாமல் போகும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதமிருந்து சிவலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் ஓம் நமசிவாய என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் அண்ணாமலையாரை சென்று கிரிவலம் வந்து தரிசனம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களே, திட்டங்கள் தீட்டி செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டு. நிதானமாகவும் மனத்தெளிவுடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டு. வருமான வாய்ப்புகளை உயர்த்தி கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும். திடீர் பணவரவு, திடீர் முதலீடு, திடீர் பணம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதை சார்ந்த நோய்கள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தொழில் முயற்சிகளில் சாதகமாக சூழல்கள் அமையும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். பத்திரம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். சிறு தூர பயணங்கள் புதிய வாய்ப்புகளையும் நல்ல மாற்றத்தையும் அடைவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருந்து குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. தாவரம் சார்ந்த தொழிலில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பிற மொழியில் மக்களால் ஆதாயங்கள் உண்டாகும். கடன்களை குறைப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். மனை வர்த்தக விஷயங்களில் பொறுமையாய் செயல்படுவது நல்லது. வருமான ஆதாரங்கள் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொள்வதும் உங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலமாக நல்லதை ஏற்படுத்தி தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குழந்தை பாக்கியம் நிச்சயம். திருமண தடை சரியாகும். வங்கிகளில் கடன் உதவிகள் சாதகமாக அமையும். முதலீடுகள் இயல்பாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக செல்வ செழிப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும். செய்யும் பணிகளில் முன்னேற்றம் உண்டு. சிந்தனைகளில் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும். உடற்பயிற்சிகளை கற்றுக்கொள்வது, யோகாசனங்களை தொடர்ந்து செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக நல்மாற்றங்கள் ஏற்படும். ஓம் நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். வாய்ப்பிருந்தால் அகோபிலம் ஒரு முறை இந்த ஆண்டு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கடக ராசி அன்பர்களே, நண்பர்களே, தைரியத்தோடு தெளிவோடு எதற்கும் அஞ்சாமல் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. மன உறுதியுடன் பிரச்சனைகளை இந்த ஆண்டு சந்தித்து அத்தனை பிரச்சனைகளுக்கு முடிவுகளை காண்பீர்கள். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த காலதாமதங்களும் பணவரவில் இருந்த முட்டுக்கட்டைகளும் விலகும். அரசு ரீதியான காரியங்களில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவை இறுதியில் சாதகமாகவே முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும். சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் உங்கள் கௌரவம் உயரும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பயணத் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த சூழல் அமையும். நுட்பமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் மனதில் வந்து கொண்டே இருக்கும். கடன் விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட்டால் நஷ்டத்தை தவிர்த்து, வட்டியை தவிர்த்து கடனை தீர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு வியாபாரிகள் தற்போது நீங்கள் சிந்தித்து வரும் இறுக்கமான சூழல்கள் மெல்ல தளர்ந்து புது வியாபாரம் கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும். தெளிவான தொழில் முயற்சிகளை செய்வீர்கள். அதன் மூலமாக முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. இனி கூட்டாளிகள் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பெரும் பலமாக அமையும். விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை கையாளும் போது கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. கடகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்து வந்த மனப்போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் சரியாகக்கூடிய ஆண்டாகவும் தெளிவான சிந்தனை பிறந்து அதை சரியான இலக்குகளை நோக்கி செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கான தெய்வீக ஆண்டாகவும் இருக்கும். கனிவாக பேசுவதும் நல்ல பழகுவதும் பல்வேறு விதமான மனக்கசப்புகளை தவிர்த்து செயல்படுவதும் பெரும் வெற்றியை பெண்களுக்கு ஏற்படுத்தி தரும்.
புத்தாண்டு உங்களுக்கு புதிய முயற்சியையும் வாழ்க்கை நுட்பமான உண்மைகளையும் பக்குவத்தையும் தரக்கூடிய ஆண்டாகவும், குறிப்பாக தந்தை மற்றும் தந்தை வரை உறவினர்கள் மூலமாக எதிர்பாராத பணவரவு, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தெய்வீகமான ஆண்டாக இருக்கும். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். பொருளாதாரங்கள் உயரக்கூடிய ஆண்டு. அதனால் கடினமான உழைப்பை உழையுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவனை வழிபாடுகளை செய்வதும், ஒரு திங்கட்கிழமை நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி பாராபா ஆண்டு சிம்மராசிக்குரிய ராசி பலன். இந்த ஆண்டு கேது பகவான் உங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருப்பார். ஆதலால் ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக வழிபாடுகள், கோயிலுக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இயல்பாக ஏற்படும். விநாயகர் பகவானை பிடித்து கொள்வதும், பிள்ளையார்பட்டி வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சென்று வழிபாடுகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஆன்மீக பாதை இயல்பாகவே உங்களுக்கு வெற்றியை தரும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தந்தாலும் அவ்வப்போது அடுத்தது என்ன என்ற ஒருவித இனம் புரியாத கலக்கமும் மனச்சோர்வு வந்து செல்லும். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இருக்கும்போது கூட ஒருவித தனிமைகள் ஏற்படலாம். தேவையற்ற சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் உடனிருப்பவருடன் ஏற்படும். பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள் மிஸ் ஆகலாம். அதனால் கவனமாக விழிப்புணர்ச்சியாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்பாராத லாபங்களும் தந்தை வழியில் முழுமையான ஆதரவும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்த இன்னல்கள், காரிய தடைகள், தனத்தடைகள் அத்தனையும் சரியாகி அதன் மூலமாக பணவரவும் எதிர்பாராத முன்னேற்றமும் நிச்சயமாகவே ஏற்படும். எடுத்தோம் முடித்தோம் என்று அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதன் மூலமாக இந்த ஆண்டு வெற்றியை குவிக்கக்கூடிய ஆண்டாகவும் கடனை தீர்க்கக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும். சிம்மராசி வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை விட பழைய முதலீடுகளில் சிந்தனையை சீரமைப்பது, கண்மூடித்தனமாக செயல்படுவதை விட்டுவிட்டு முழுமையாய் நம்பி தெளிவாக செயல்படுவது, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக காணப்பட்டாலும் மனம் தளராமல் செயல்படுவதன் மூலமாக பெரும் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நிறைய பிஸ்னஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க புதிய தொழில் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு புதிய ஆடைகள் மற்றும் விருப்பமான நகைகள் வாங்கும் வாய்ப்பும் சூழல்களும் உருவாகும். குடும்ப ரகசியங்களை, தனிப்பட்ட விவகாரங்களையும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு விநாயகர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். யானை முடி போட்ட பிரேஸ்லெட்டை கையில் வாங்கி அணிந்து கொள்வதும், யானை முடி மோதிரம் போடுவதும் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து சொல்லுவதும், சோமவார விரதம் இருப்பதும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு செல்வச் செழிப்பான ஆண்டாக அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு பாரபவ ஆண்டு உங்களுக்கு தெளிவாக, சிந்தனையாக, வித்தியாசமாக சிந்தித்து ஆனந்தமாக செயல்படக்கூடிய ஆண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஆண்டின் மிகப்பெரிய பலம். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப உங்கள் கௌரவம் சமூகத்தில் உயரும். அதே சமயம் 7இல் சனி செவ்வாய் இணைந்திருப்பதால் வெளி உலக தொடர்புகளில் ஒருவித இறுக்கமான சூழல்கள் நிலவும். 6இல் ராகு இருப்பதால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைத்தாலும் மனதிற்கு ஒருவித இனம் புரியாத பயமும் சஞ்சலமும் இருந்து கொண்டே இருக்கும். சந்திர தரிசனம் பௌர்ணமி என்றும் 3ஆம் பிறை என்றும் விரதமிருந்து தான தர்மங்களை தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்களை சிறுக சிறுக அடைக்க உதவக்கூடிய ஆண்டாகவும், பூர்வீக வீட்டை புதுப்பித்தல் அல்லது பராமரிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய நேரமும் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 10ஆம் இடத்திற்கு குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். பணியிடத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்பட்டு ப்ரொமோஷன், எதிர்பாராத இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம் கூட்டுத் தொழில் சற்று நெருக்கடியாக உள்ளது. பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் புதிய பிஸ்னஸ் இன்வெஸ்டர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. ஆடம்பர பொருட்கள் மற்றும் அழகு சாதனம் துறை சார்ந்த வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். கன்னி ராசி பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் கூடும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நலம். 8இல் உள்ள சுக்கிரன் ஆபரண சேர்க்கையை தருவார். புதிய ஆபரணங்கள் சேரும். ஒரு கோமதி சக்கரம் வெள்ளி மோதிரம் லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி விரலில் போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும்.
புதிய ஆண்டில் உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தாமாகவே வீழ்ந்து காணாமல் போவார்கள். அதனால் தைரியமாக முழு உழைப்பையும் வெளிப்படுத்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 108 முறை எழுதுங்கள். ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடுகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, எதையும் சரியாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆண்டு. சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உதவிகள் கிடைக்கும். முன்கோபத்தை குறைத்து கொள்வது அவசியம். கேது 11ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத வழிகளில் லாபங்கள் கிடைக்கும். நிலம் அல்லது தங்கம் மீதான முதலீடுகள் அதிக லாபத்தை ஏற்படுத்தி தரும். 6ல் சனி இருப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஜூன் மாதத்திற்கு பிறகு 10ல் உச்சம் பெறும் குரு பகவான் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தப் போகிறார். நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும். 5ல் ராகு இருப்பதால் ரிஸ்கான முதலீடுகள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். பேராசை பெரும் நஷ்டத்தை தரலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக திடீர் வருமானம் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு. துலாம் ராசி வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு ஜூன் மாதம் வரை குருவின் பார்வை இருப்பதால் புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது சாதகமாக இருக்கும். கூட்டுத் தொழிலின் மூலமாக வெளிப்படையாக செயல்படுவதன் மூலமாக நன்மையை கிடைக்கும். ஜூனுக்கு அப்புறம் எதிர்பாராத பணவரவு தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரனமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் மனோ வலிமையும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சார்ந்த நோய்கள் வரலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை நாள் வராகி தேவியை வழிபாடுகளை செய்வதும் ஓம் வம் வராகியை நம என்கின்ற மந்திர ஜபத்தை செல்வதும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை சென்று தரிசனம் செய்து வருவதன் மூலமாக நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. விருச்சிகராசி அன்பர்களே, நண்பர்களே, குறிக்கோள்களை அமைத்து கொள்ளுங்கள். அதை அடையக்கூடிய மாதம் ஆண்டு. எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வன் என்ற வைராகிய மேலோங்கும். கடந்த காலங்களில் இருந்த தேக்க நிலை மாறி ஒரு புதிய புத்துணர்ச்சி உங்கள் வாழ்வில் மலரும். சந்திரன் ராகுவுடன் இணைவது மனதில் அவ்வப்போது இனம் புரியாத பயத்தையும் குழப்பத்தையும் தரும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்பாராத லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்கள் வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்கான முதலீடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியான பயிற்சிகளில் சென்று கலந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வேலைக்கு செல்பவர்களை பொறுத்தளவுக்கு அலுவலகத்தில் உள்ள திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பார்வைகள் உங்கள் மீது படும். அதன் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கணக்கு வழக்குகளில் தெளிவு வேண்டும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் எதிரிகளை முறியடிப்பீர்கள். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். 3ல் ராகு இருப்பதால் புதுமையான விளம்பரங்கள் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக கவனம் செலுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குழந்தைகளின் உடல்நிலையில் அல்லது அவர்களின் கல்வி குறித்த சிறு கவலைகள் வந்து நீங்கும். இந்த ஆண்டு வழக்குகள் மற்றும் போட்டிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளிமாநில தொடர்புகள் மூலமாக தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஒரு பெரும் மாற்றங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்று முருகன் வழிபாடுகளை செய்வதும் செவ்வரளிப்பூவை அவருக்கு மாலை சூடி மனமாற வழிபாடுகளை செய்வதும் ஓம் ஷவும் சரவணபவ என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் கையில் வேல் காப்பு போட்டுக்கொள்வதும் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய சுப யோகம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடும். தகுந்த வாழ்க்கை துணை அமையும் யோகம் உண்டு. 3ல் ராகு இருப்பதும் அதனுடன் சந்திரன் இணைந்திருப்பதும் தைரியத்தை கொடுக்கும். இருப்பினும் சகோதர வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்பட வேண்டாம். ராகுவின் தாக்கத்தால் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். சொத்து வாங்கும் விஷயத்தில் சட்ட ரீதியான ஆவணங்களை சரிபார்ப்பது அவசியம். பழைய வீட்டை புதுப்பிதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும். நாளில் சனி இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனத்துடன் இருக்கவும் அவருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதன் 4ஆம் வீட்டில் இருப்பதால்
நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் ஆன்மீக ரீதியான பயணங்களை செய்வதும் யோகத்தை ஏற்படுத்தி தரும். சேமிப்பதிலும் பணவரவிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். 5ல் சூரியன் இருப்பதால் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். அதற்கேற்ற வாய்ப்புகளும் செல்வ செழிப்புகளும் ஏற்படும். பிசினஸை பொறுத்தளவுக்கு புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அவர்கள் மூலம் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான சூழல் உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். 3ல் ராகு இருப்பதால் சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரங்கள் மூலமாக அதிக லாபங்கள் ஈட்டலாம். அதிகபட்சமான டிஜிட்டல் மீடியா ப்ரமோஷன்களை செய்வதன் மூலமாக பெரும் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு கணவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் சுபகாரியங்கள் கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டு. சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்கி சொத்துக்கள் புது இடம் நிலம் வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்கள் ஆலோசனைகளை பார்ப்பதும் ஜோதிடர்களை ஆலோசனை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் விரதம் இருந்து நந்தி பகவானுக்கும் சிவலிங்கத்திற்கும் பாலாபிஷேகங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இப்போது வேகம் எடுக்கும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் அதிகாரம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். எழுத்து, தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கான சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். இளைய சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஆனால் அவர்களால் ஆதாயம் உண்டாகும். ராகு 2ல் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு இருக்கும். ஆனால் சந்திரன் அங்கு இணைந்திருப்பதால் அவ்வப்போது மனக்குழப்பம் மற்றும் தேவையற்ற செலவுகள் வரலாம். உங்கள் பேச்சில் நிதானம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்கள் மற்றும் பற்கள் தொடர்பான சிறு உபாதைகள் வரக்கூடும். சூரியன் 4ல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இறுதியில் சுகமான வாழ்வு அமையும். குரு 6ல் மறைவது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். எதிரிகளின் தொல்லைகள் மறைமுகமாக இருக்கும். இன்சூரன்ஸ் அல்லது பழைய பாக்கிகள் மூலம் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு. புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். 2ல் ராகு இருப்பதால் கூட்டாளியுடன் பண விஷயத்தில் வெளிப்படையாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வெளி மாநில தொடர்புகள் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்களை பொறுத்தளவுக்கு 4ல் சுக்கிரன் இருப்பதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆபரண சேர்க்கை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்க வேண்டியது, 2ல் ராகு இருப்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது கனிவாக பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகுகால வேளையில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்து வருவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். நல்லது நடக்கும். புதிய கரும்பு காமாட்சியம்மன் விளக்கு ஒன்று இல்லத்தில் வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்யுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, விவேகத்துடன் செயல்பட்டு உங்கள் தேவைகளை காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆண்டு. சந்திரனும் ராகுவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆண்டு. ராசியிலேயே மனோகரன் சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பது அவ்வப்போது தேவையற்ற குழப்பங்கள், கற்பனை, பயம் அல்லது தெளிவற்ற சிந்தனைகள் வந்து செல்லும். சில நேரங்களில் அதீத தன்னம்பிக்கையும் சில நேரங்களில் ஒருவித சோர்வும் மாறி மாறி ஏற்படலாம். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மன அமைதிக்கு உதவும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது வரவு இருந்தாலும் அதற்கு ஈடான செலவுகளையும் கொடுக்கும். பேசுவதற்கு முன் யோசிப்பது நல்லது. சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகள் கடுமையாக கருதப்படலாம். இது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் அதிகமாக செய்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாகும். 7ஆம் வீட்டில் கேது இருப்பது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். கவனமாக இருங்கள். உத்தியோகஸ்தரை பொறுத்தளவுக்கு ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய காலம். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு ராசிநாதன் சனியுடன் செவ்வாய் இணைந்திருப்பது வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை கொடுக்கும். பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யும் முன் சந்தை நிலவரத்தை நன்கு ஆராய்ந்து ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்கள். கடன் கொடுத்து வியாபாரம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. வசூலில் சில இழுபறிகள் இருக்கலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து கனிவாக கையாளுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும்.
பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது கனிவை கடைபிடிப்பது அவசியம். சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விட்டு கொடுத்து செல்வது அமைதியை ஏற்படுத்தி தரும். 3இல் சூரியன் இருப்பதால் தைரியமாக புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். சுக்கிரன் பலத்தால் உங்களின் கலைத்திறன் மேம்படும். எதிர்பாராத ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மனப்பக்குவமுடன் செயல்பட்டு உழைக்க முன்னேற்றங்கள் தரக்கூடிய நிதானமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் அம்மன் கோயிலில் நெய் தீபம் போட்டு தெய்வத்தை வழிபாடுகள் செய்வதும் நெய் கோயிலுக்கு தானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, செவ்வாய், சனி, புதன் அற்புதமாக தெய்வீகமாக உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறது. சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது மனதிற்குள் ஒருவித போராட்டத்தை அல்லது பிடிவாத குணத்தை உருவாக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது உங்களது சொல்லாற்றலை அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது நல்லது. அதிகார தோரணையில் பேசுவது தேவையற்ற வாக்குவாதங்களை உருவாக்கலாம். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழில் மற்றும் லாபஸ்தானங்களை பார்ப்பது மிகப்பெரிய பலமாகும். புதிய வீடு கட்டுவதும் நிலம் வாங்குவதும் அல்லது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் புதிய அனுபவங்களும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். 12இல் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கை வெளிநாடு செல்ல முயற்சியோருக்கு சாதகமாக அமையும். சுப செலவுகள் அதிகரிக்கும். படுக்கைக்கு செல்லும் முன் நல்ல நல்ல புத்தகங்களை படித்து கடவுள் மந்திரங்களை இசையை கேட்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். வேலைய ஆட்களை பொறுத்தளவுக்கு பணியிடத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். சனி ராசியில் இருப்பதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு புதிய முதலீடுகளை செய்யும் போது நிதானம் தேவை. கூட்டு வியாபாரத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம். 2இல் சுக்கிரன் இருப்பதால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். ஆடம்பர பொருட்கள், அழகு சாதனங்கள் மற்றும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். 12 ராகில் இருப்பதால் தேவையற்ற பயண செலவுகளை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நல்லது உங்களுக்கு நடக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். ஆபரண சேர்க்கை நிச்சயமாகவே ஏற்படும். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு 12இல் ராகு இருப்பதால் ஜாமீன் கையெழுத்தை போடுவதை தவிர்க்க வேண்டும். பிரதோஷ வேளையில் நந்திகேஸ்வரரை வழிபாடுகளை செய்வதும் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டு திருப்பதியும் திருவண்ணாமலையும் ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள், நல்லது நடக்கும். 12 ராசிக்குரிய பாராபவ ஆண்டின் பொது பலன்களை கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு டோட்டலாக மாறலாம் அல்லது நான் சொன்னதில் பாதிக்கு பாதி நடக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை கணித்து என்னென்ன செய்யணும் இந்த ஆண்டு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, எதை செஞ்சால் செல்வம் பெறுங்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன். என்னை ஆன்லைன் வாட்ஸ்அப் கன்சல்டிங் பெறணும்னு நினச்சிங்கன்னா தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டாக இருக்க சிறப்பு குபேர பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தனம், தானியம், வீரியம், விஜயம், வெற்றி, ஆயுள், ஆரோக்கியம், சகல சம்பத்துகளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கோடி கோடியாய் தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.